அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, நவகிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாதம் வக்ரகம் அடைவார். எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கும்ப ராசியில் தற்போது பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. கும்ப ராசினா ராசியிலேயே பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னா ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது கும்ப ராசியில் கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தற்போது பயணம் செஞ்சிட்ருக்கிறார். அந்த நட்சத்திரத்தில் இருந்து ஜூன் 29 இரவு வக்ரகதி பயணம் செய்ய உள்ளார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அதுக்கு பின்னால் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா சதய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திற்கு பின்னோக்கி நகர இருக்கிறார். அந்த நட்சத்திரத்தில் எப்போன்னா அக்டோபர் 5 வரைக்கும் பின்னோக்கி நகர இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் பின்னோக்கி நகர்றதுனால என்னென்ன நற்பலன்கள், அதாவது சனி பகவான் அப்படிங்கிற ஒரு நீதிமான். இந்த நீதிமான் பின்னோக்கி நகர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு நீதிமான். அவர் நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை மேலே தூக்கி நிறுத்த முடியும், கீழே தரமட்டத்துக்கு ஆகவும் முடியும். ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்யும் சனி பகவான் சனி அமைப்பு வைத்து ஒருவருடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாரையுமே கணிச்சு சொல்ல முடியும். சனி பகவானின் அமைப்பு தற்போது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ராபத்தை சனி பகவான் தர இருக்கிறாரா அல்லது சில கெடு பலன்களை தர இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், லாபத்தையும் பெற்று தருவார். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரகம் பெறும் என்பது எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரியும். 9ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வக்ரக நிவர்த்தி அடைவார். கும்ப ராசியில் சனி தற்போது பயணம் செய்திருக்கிறார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார். ஜூன் 29 அதாவது ஆணி 15 சனி பகவான் வக்ரக காலம் ஆரம்பமாகுது. அதே மாதிரி ஐப்பசி மாதம் 29 நவம்பர் 15 வரைக்கும் வக்ரக காலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசிகள் நம்மளுடைய மிதுன ராசியும் இருக்கா? சனி பகவானால் ஏதாவது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இதுனா வரைக்கும் நீங்கள் பட்ட பண கஷ்டம், கடுமையான நெருக்கடிகளை நீங்கள் இதுனா வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையும் இதுனா வரைக்கும் சனி பகவானால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே இதுனா பாதிப்புனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்குமே இனி ஒரு அற்புதமான காலம். ஏன்னா சனி பகவான் பின்னோக்கி நகர்வு என்பது சில மாற்றத்தை உண்டு பண்ணுவார். என்னன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன்னு, இதுனா வரைக்கும் நல்ல பலனை யாருக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சில கெடு பலன்களையும், யாருக்கெல்லாம் கெடு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களையும் இனி தருவார். இந்த வக்ரகதி காலத்தில் இது ஓரளவுக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த சனி பயிற்சி, சனி பகவானால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு, நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. அப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சனிக்கிழமையில் முடிந்த அளவுக்கு அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் இதை மாதிரி விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான். ஒருவர் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் ஒவ்வொருத்தருக்கும் நல்லதை வழங்குவார். அதனால தான் 12 ராசிக்காரர்களுமே சனி பயிற்சி, சனி நகர்வு, சனி வக்ரக பயிற்சி அப்படிங்கிறத கேள்விப்பட்டாவே ரொம்ப ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறது எல்லாருமே நீதிக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா? அது மாதிரி அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சனி பகவான் நீதியை வழங்குவார். அதனாலேயே சனி பகவான் வக்ரக பயிற்சி, சனி பயிற்சி அப்படிங்கிறத கொஞ்சம் எல்லாருமே பயப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதனால தான் எல்லாருமே சனி வக்ரக பயிற்சி அப்படிங்கிறது சில மாற்றத்தை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த உள்ளார்.
பாக்கிய சனி உங்களுக்கு அதிக நன்மையை கொடுப்பார் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் தற்போது பாக்கிய சனியாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. நம்மளுடைய சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய சனி பகவானால் இந்த சனி வக்ரக காலத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போது சனி பகவான் பாக்கிய சனியாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறார். பாக்கிய சனி அப்படின்னாவே நன்மைகள் நிறைய கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கல, வேலையில் செஞ்சிட்டு இருந்தாலும், அதாவது ஒரு சாதாரணமாக சொல்கிறேனே, மாதத்தில் சம்பளம் வாங்கிட்டோம், 1ஆந்தேதி சம்பளம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5ஆந்தேதிக்குள்ளே அந்த சம்பளத்தை காலி பண்ணிடுவோம். அப்படி 5ஆந்தேதிக்குள்ளே காலி பண்ணிட்டோன்னா 6ஆந்தேதியெல்லாம் போய் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுன வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இதுனா வரைக்கும் ஒரு நல்ல வேலை அப்படின்னு கிடைக்குமா அப்படின்னு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இப்போ இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாள் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு வரன் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும். வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி என்னம்மா நீங்கள் பாட்டுக்கு சுப நிகழ்ச்சி நடைபெறது அப்படின்லாம் சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி இல்லை, எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை தான் நிறைய ஓடிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி புலம்பி தீர்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மைதாங்க, இதுனா வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன் பிரச்சனையினாலும் நிறைய பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுங்களாச்சே, அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனாலே என்னமோ நல்ல ஒரு வெற்றியெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இதுனா வரைக்கும் கொஞ்சம் மந்த நிலையை நீங்கள் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் சோப்பலாங்கித்தனமாக உடல் உபாதைகளாலும் சில பேர் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி அப்படி இருக்காதுங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் அதற்காக நீங்கள் தோய்ந்து என்ன நம்மள தான் வெற்றி தேடி வருது, அப்போ நம்ம உழைக்காமல் இப்படி உக்காந்திக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். கடுமையான உழைப்புக்கு தான் என்றைக்குமே நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். கடுமையாக எந்த ஒரு செயலில் நீங்கள் உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. அதே மாதிரி உங்களுடைய இல்லத்தை தேடி ஏதாவது ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. ஏன்னா உங்கள் மனதில் நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், என்னடா வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாகவே நமக்கு போயிட்டுருக்கு, எப்போ தாண்டா அந்த நிம்மதி நம்மளை தேடி வரும் அப்படின்னு சில பேர் இருந்தீங்க. அதுவும் சில பேர்லாம் என்னன்னா, என்ன ஏமா இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு சீக்கிரம் சாவு வராதா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க. சாவுங்கிறது அது இயற்கையாக கொடுக்குறதுங்க. அதற்காக நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. வாழ்கிறதுக்காக நம்ம கடுமையாக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எவ்வளவோ பேர் எவ்வளவோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, எத்தனையோ பேர் நம்ம வாழ மாட்டோமா, அடுத்த செகண்டை நம்ம உயிர் வாழ்ந்து ஏதாவது ஒன்று சாதிக்க மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கடவுள் நமக்கு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்குறாரு, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுத்துருக்குறாரு. அதற்காக நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யுங்க. கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி
வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. அதே மாதிரி நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் நீங்கள் கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் ஒரு பிடி சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எள் கலந்து காகத்துக்கு அன்னம் வெட்டிடுவாங்க. அதுவே மிகப்பெரிய பலனை உங்களுக்கு சனி பகவான் வழங்குவார். முடிந்தால் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நீங்களே அதற்கான ஒரு நல்ல பலனை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.